ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, த குட் யூ டூ டுடே வில் கம் as a boomerang tomorrow. ஒரு சின்ன ஊர்ல ரவின்னு ஒரு பையன், பணக்காரல்ல ஆனா ரொம்ப நல்லவன். ஒரு நாள் ரோட்ல விழுந்திருந்த தாத்தாவை எல்லாருமே இக்னோர் பண்றாங்க. ஆனா ரவிங்கிற ஒரு பையன் மட்டும் தாத்தாவை எழுப்பி தண்ணி கொடுக்குறான். தண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாம தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறான். அப்போ தாத்தா ரவியை பார்த்து ஒண்ணு சொன்னாரு, இன்னைக்கு நீ எனக்கு பண்ற நல்லது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு திரும்பி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ரவிக்கு அன்னைக்கு புரியல. தாத்தா சொன்னதை கேட்டுட்டு ரவி சிரிச்சுக்கிட்டே அதை மறந்துட்டான். காலங்கள் போச்சு. ரவியோட பிசினஸ்ல ரவி ஃபெயில் ஆகுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. காசு இல்லை. ஸோ லிட்ரலி ஹி வாஸ் லெஃப்ட் வித் நத்திங். லாஸ்டா ஒரு ஹோப்போட ரவி பேங்க்குக்கு போறான். பேங்க்குக்கு போனதுமே மேனேஜர் ரவியை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. ரவி என்னைக்கோ ஒரு நாள் ரோட்ல விழுந்திருந்த ஒரு தாத்தாவை காப்பாத்திருப்பான். அது வேற யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேனேஜருடைய அப்பா தான். அன்னைக்கு ரவி பண்ண நல்லதுக்கு மேனேஜர் இன்னைக்கு நன்றி சொல்லி ரவி இந்த கஷ்டத்துக்கு மேனேஜர் லோனை கொடுத்து அவன் வாழ்க்கையே திரும்ப மாத்துறாரு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன கதையா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இது ஒரு சின்ன கதை இல்லை, இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் கூட. இன்னைக்கு நீங்க பண்ற நல்லது சின்னதா தெரியும், ஆனா அதுதான் லைஃப்க்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு லேட்டரா தான் ஒரு நாள் உங்களுக்கு புரியும். பணம் போயிடும், ஸ்டேட்டஸ் போயிடும், ஆனா நீ செய்யற நல்லது மட்டும்தான் ஒரு நாள் உனக்கு அது துணையா வந்து நிற்கும். ஸோ ஃபைனலி ஒன் டே வென் யூ ஆர் லெஃப்ட் வித் நத்திங், உங்களுடைய நல்லது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் ஆகும்.